வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் உடனுக்குடன் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கலாம். அவன் இருந்தேன்னு செம்ம கோவத்தில் இருக்கான். ஏன்டா இவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ கொழுப்பு இருந்தால் என்னோட சொத்தை ஆட்டைப்பட்டு இருப்பேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா கௌதமே, உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை எதாவது ஒன்று பண்ணணும், இல்லைனா என் வாழ்க்கையில் அப்படியே சும்மா உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஓகே, நீ எப்படி இருந்தாலும் காரில் போகல இப்போ சைட்டுக்கு, அந்த சமயத்தில் உன்னை தூக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. காரு தான் நம்ம கௌதம் கிட்டே இல்லையே, எப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த நம்ம கௌதம்க்கு இடம் கொடுத்தால அவரே வந்து கூட்டின்னு போகிறாரு. அவர் பாதி வெளில கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு ஒர்க்குன்னு எழுமிடுறாரு. அதுக்கப்புறம் சைட்டு கிட்ட போக ஒரு லாரி வந்து அப்படியே சும்மா டுமின்னு ஒரு அடி, அப்படியே சும்மா காரு 4 பல்ட்டி அடிக்குதுங்க. அது ஒரு பல்ட்டி 2 பல்ட்டி இல்லை, 4 பல்ட்டி, பேஸ் பல்ட்டி. உடனே பார்க்கமே நம்ம கௌதம் இப்படி எப்படின்னு கண்ணை முடிச்சு பார்க்கலான்னு பார்த்தா கற்பனையில் தான் இருக்காரே தவிர அவரால் முழிக்கவே முடியல. மயக்க நெல்லில் இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம இலக்கிய அந்த பக்கம் காற்று வாக்கில் காற்று வாங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு காற்று வாங்க வராங்க. காற்று வாங்க வந்த இலக்கியாவுக்கு மூச்சு வாங்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே மூச்சு அடித்து பேசி மூச்சு இல்லாமல் அழுதுன்னு ஒரு பக்கம் கௌதமை தூக்கின்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கௌதமுக்கு டாக்டர்லாம் எந்தனா அப்படியே சும்மா அப்படி இப்படி எப்படி அப்படியே 1-2னாவே நம்மளுக்கு பயம் அள்ளும். ஒரு பக்கம் பயத்தில் அப்படியே சும்மா உடம்பு நடக்கும். இவங்க இருந்து ஏதோ கதை கட்டுறாங்களே, இப்போ என்னடா பண்ணுறது, என்னதான் நடக்க போகுது ஒன்றும் புரியலையே, ஒன்றுமே புரியலை, உலகம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மனசுக்குள்ளே பயம் அதிகமாகிடுச்சு நம்மளுக்கே. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கு திக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பைரவி அங்கே வந்துடுறாங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதான் பைரவி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சோகப்படுவான்னு பார்த்தா கௌதம் இந்த மாதிரி ஜாலி அப்படின்ற மாதிரி நான் இன்னும் அஞ்சலி சொன்னேன். வீட்டுக்கு வந்து உன்னை மவளை எப்படி வெட்டணுமோ அப்படி வெட்டி பொடி போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எதுவுமே பேச்சு மூச்சு இல்லாமல் ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், நான் அந்த இலக்கியான்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். இலக்கியாவுக்கு என்ன ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இலக்கியா அந்த பிளானில் தப்பிச்சிட்டா கௌதம் மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அப்போ அந்த பிளானில் பைரவியோட கூட்டும் இருக்குது, பைரவி தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீ முன்னால் போனால் நான் பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நம்ம இலக்கிய அந்த உங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் என் உயிரை விட்டுரும். ஆமாம், விட்டு கிழிச்சிட்டாலும் உன்னால் தாண்டி அவன் அந்த நிலைமையில் படுத்துன்னு இருக்குது, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். அப்போவே என் பிள்ளை என்கிட்ட ஒழுங்காக ஒப்படைச்சிருந்தானே, இதெல்லாம் தேவையா, என் பிள்ளை பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பான். உன்னை கட்டின்னு பாரு, படாத பாடுபட்டு இப்போ உயிருக்கு போராடின்னு இருக்கான். அவன் சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், எல்லாமே இழந்துட்டு இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. இது எல்லாமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறாங்க. அது எங்களுக்கு பார்த்துக்கு தெரியும், எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு வாழ்ந்துக்கு தெரியும். உங்களை யாரும் எங்கள் அட்வைஸ் கேட்கறதுக்கு வர சொல்ல, ஒழுங்கு மரியாதை கிளம்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கோவத்தில் திட்டி விடுறாங்க. உடனே அவ்வளோ இருந்து ஒரு பக்கம் சைலண்டாக சரி இதுக்கு மேலே இவகிட்ட பேசியும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பரபரப்பாக வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேலே இருந்தால் அக்கறை இல்லைங்க. அந்த அஞ்சலி எப்படி இலக்கியா எப்படி அழுதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், அந்த ஆசை எனக்கு வேணும், அதான் சந்தோஷம் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அந்த சந்தோஷத்துக்காக தான் வந்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, எங்கே போய் தொலைய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், அந்த நம்பருக்கு தருக.